வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேணுகோபால் நிற்கிறார். 2 கட்சியினரும் TVK என பயன்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றனர். TVK சின்னம் கேமரா என தமிழக வாழ்வுரிமை கட்சியும், TVK சின்னம் விசில் என தமிழக வெற்றி கழகத்தினரும் பிரச்சாரம் செய்வதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தங்கள் கட்சியின் அடையாளத்தை தவாக வேட்பாளர் முறைகேடாக பயன்படுத்துவதாக தேர்தல் அலுவலரிடம் தவேகவினர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக தவாக வேட்பாளர் வேணுகோபால் தேர்தல் அலுவலர் முன் ஆஜராகி விளக்கம் அளித்தார். முதலில் தொடங்கப்பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சிதான், அதுதான் TVK. விஜய் கட்சியினர் TVK என்று பயன்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். என் பேரில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன புகார்னா, TVKன்றது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சது. அதன் பிரகாரம் இன்றைக்கி நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கட்சி 2012ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் அன்று, தை பொங்கல் அன்று எங்கள் கட்சி 2012 தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் பதிவு பண்ண நாள் தேர்தல் ஆணையத்தில் 2013ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி TVK, அதனுடைய ஷார்ட் ஆங்கிலத்தில் நேம் TVK. அப்போ ஆர்டர் நம்பர் 56/2014 PPS1 டேட்டட் 19/5/2014 அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கோம் நாங்கள். இதை இவங்க அதுக்கப்புறம் 2024 தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாள் அன்றைக்கி TVKன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தேர்தல் கமிஷனுக்கு இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். லெட்டருங்க அதான் 16/5/2024 அப்ஜெக்ஷன் லெட்ரு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லிக்கு அனுப்புகிறோம். அதனுடைய லெட்டர் இதோ இருக்குது. சரிங்களா? இது உண்மையான TVK நாங்கள் தான். அதனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் எங்கள் விளக்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அவங்க TVK பேரை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி அதை பரிசீலனை பண்ணி சொல்லுவாங்க.